Guys, finally we got a Apple. இது இல்லை இன்னொன்று வாங்க பார்க்கலாம். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் திங்க் ப்ரோ. இன்றைக்கி நம்ம திங்க் ப்ரோவில் நம்மளோட யூனிகார்ன் எடிட்டர்ஸுக்கு ஒரு நியூ அப்கிரேட் ஒன்று தான் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த அப்கிரேட் வந்து என்னென்னு உங்களுக்கே தெரியும், தம்ப்நெயில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. எஸ் கைஸ், நம்ம பார்த்துக்கிட்டிங்கன்னா மேக்புக் ஏர் M4 வந்து எடுத்திருக்கோம். ஸோ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து ஒரு செகண்டரி பிசியாக வந்து இது எடுத்திருக்கோம். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆஃபீஸில் வந்து Ryzen 7 ப்ராசஸரில் ஒரு நல்ல ஒரு பீஸ்ட் ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து நம்ம ட்ராவல் பண்ணுறப்ப ஒர்க் பண்ணுறதுக்கும் அண்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்துட்டிங்கன்னா என்கிட்ட இங்கே வந்து பிசி கிடையாது வீட்டில். நான் வந்து கடையில் தான் வந்து யூடியூப் வீடியோஸ்க்கெலாம் ஷூட் பண்ணுற மாதிரி இருக்கும். அங்கே வந்து எனக்கு நிறைய டிஸ்டர்பன்ஸ்லாம் இருந்துச்சு. என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நாய்ஸ் இருக்கும். ஸோ அந்த ரீசன்னால் என்னால் வந்து கொஞ்சம் ப்ராப்பராக காமாக வந்து வீடியோஸ்லாம் எடுக்க முடியல. அதுக்கு கொஞ்சம் எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் வந்து நம்ம ட்ராவல் பண்ணுறப்ப தென் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா யூடியூப் வீடியோஸ் டுட்டோரியல் போடுறதுக்காண்டியே வந்து ஒர்க் பண்ணுறதுக்காண்டியே நான் ஒரு பிசி வந்து ஒரு நல்ல கான்ஃபிகரேஷனில் எடுத்தால் பெட்டராக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி நாங்கள் வந்து தேடி பார்த்ததில் M4 வந்து ஓரளவுக்கு நீட்டாக இருந்துச்சு. அண்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து மேக்புக் வந்து யூஸ் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி எங்கள் ஆஃபீஸில் இருக்கிற எல்லா பிசியுமே பார்த்தீங்கன்னா விண்டோஸ் தான். ஸோ கிட்டத்தட்ட எல்லா பிசியுமே அபவ் 1 lakh மேலே தான் நாங்கள் பில் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா ஃபுல்லாமே ஹெவி ஒர்க் பண்ணுவாங்க, விஎஃப்எக்ஸு, ரீல்ஸு, அந்த மாதிரி கேண்டிட் வீடியோ, அந்த மாதிரி ஹெவி ஒர்க் பண்ணுறனால அதுக்கேற்ற கான்ஃபிகரேஷனில் தான் பில் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த பிசி எங்களுக்கு எந்த ஒரு விதத்துலேயுமே வந்து கைவிட்டதே கிடையாது. எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணோம். ஸோ இது எதுக்காண்டி நாங்கள் மேக்புக் எடுத்திருக்கோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது வந்து எங்களுக்கு காம்பேக்டாக இருக்கணும், ட்ராவல் பண்ணுறப்ப எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து கொஞ்சம் நல்லா ஈஸியாக ஹேண்டியாக இருக்கணும். அண்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா சார்ஜ் பேக்கப் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கணும்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணனால தான் நாங்கள் வந்து மேக்புக் போனோம். ஸோ இப்போ வந்து இந்த மேக்புக் M4 நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன விஷயம் நடந்துச்சுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இதை ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணிட்டாங்க காய்ஸ். ரொம்ப சோகமான விஷயம். இந்த மேக்புக் அந்த பாக்ஸ்லேயே அந்த பீல் பண்ணுறது தான் நல்லாயிருக்கும். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸே கெடுத்துட்டாங்கன்னு சொல்ல முடியாது. அது என்னாச்சுன்னா, என் ஃப்ரெண்டு தான் போய் இதை பர்ச்சேஸ் பண்ணான். ஸோ அவன் என்னோட பேரில் தான் எடுத்தான். அதை வந்து அங்கே எல்லாம் ப்ராப்பராக ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணுறதுக்காண்டி அவங்க அங்கேயே அன்பாக்ஸ் பண்ணிட்டாங்க. நான் வந்து மறந்துட்டேன் அதை அன்பாக்ஸ் பண்ணுறப்ப வீடியோ எடுறான்னு சொல்கிறதுக்கு. ஏன்னா அவன் தனியாக போயிருந்தானா. ஸோ அதனால் அவனால் வந்து வீடியோலாம் எடுக்க முடியல. ஸோ லேட் ஆயிடுச்சு. இன்னொன்று என்னென்னா, ஆமாம், மெயின் ரீசனே வந்து லேட் ஆயிடுச்சு. 9:30க்கு மேலே தான் வந்து ப்ராடக்டே வந்து அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க ஷோரூமில். ஸோ நம்ம 9:30க்கு மேலே போயிட்டு ப்ராடக்ட் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு தென் வந்து அக்கௌண்டெல்லாம் க்ரியேட் பண்ணிவிட்டு வரவே 10 o'clock ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து அவனால் அந்த அன்பாக்சிங் ஃபீலெல்லாம் வந்து வீடியோ எடுக்க முடியல. இருந்தாலும் பரவாயில்ல, நான் அதெல்லாம் பாக்ஸுக்குள்ளே ஒழிச்சு எப்படி அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குமோ அப்படிலாம் வச்சுட்டேன். அதை வந்து நம்ம ரிட்டன் அன்பாக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு Everything I do so instinctive and so passionate. Every word I move so descriptive like an adjective. I got a vendetta against people who patented being negative when you should be getting after it. I got facts over tracks, this and that, spitting. லேப்டாப்பை வந்து கையில் எடுத்துட்டோம். ஸோ இப்போ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ காம்பேக்டாக இருக்குன்னு. அண்ட் பார்த்திங்கன்னா பில்டு குவாலிட்டி சொல்லவே தேவையில்லை, தரமாக இருக்குது. ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம பாக்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு செக் பண்ணிடலாம். கைஸ், சார்ஜர்லாம் கொடுத்துருக்காங்க கைஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட மேனுவல் எல்லாமே இருக்குது. அப்புறம் ஒரே ஒரு நல்ல ஒரு கேபிள் இருக்குது. ஸோ இந்த கேபிள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியில் இருக்குது. ஏன்னா நம்ம ரொம்ப எக்ஸ்பென்சிவாக தானே இது பண்ணுறோம், வாங்குகிறோம். அதனால் இப்படி தான் கொடுக்கணும். ஸோ சார்ஜர் இருக்குது. நான் கூட சார்ஜர் வருமோ என்னமோன்ட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். நம்ம எடுத்திருக்க வேரியண்ட் பார்த்திங்கன்னா 256 GB வந்து ஸ்டோரேஜ் தான் எடுத்திருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து ப்ரைமரியாக வந்து நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க மேக் அப்படின்னா அதிக ஸ்டோரேஜ் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. ஏன்னா உங்களால் ஹார்ட் டிஸ்க்கு அதெல்லாம் கேரி பண்ணிட்டு போகிறதுக்கு வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா நீங்கள் அதிக ஸ்டோரேஜ் உள்ளதே எடுத்துக்கோங்க. நாங்கள் எதுக்காண்டி 256 GB போதும்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணோம்னா, ஆல்ரெடி எங்கள் ஆஃபீஸில் வந்து நிறைய ஹார்ட் டிஸ்க்ஸ் அண்ட் SSDஸ்லாம் அவைலபிளாக இருக்குது.
ஸோ நாங்கள் ப்ராஜெக்ட் ஏதாவது ஹெவி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நாங்கள் ரன் பண்ணணும்னா நாங்கள் அதில் காப்பி பண்ணிவிட்டு ஸோ நாங்கள் அதுலேயே ப்ராஜெக்டை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறோம். ஆல்ரெடி எங்கள் பிசிலேயுமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய ஸ்டோரேஜ் இஷ்யூஸ் வந்துடும், டக்குன்னு ஃபுல்லாகிடும். அதனால் நாங்கள் வந்து மேஜராக வந்து ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹார்ட் டிஸ்க்லேயே போட்டு மெயின்டைன் பண்ணிடுவோம். ஸோ வந்து அதில் வந்து உங்களுக்கு ரொம்ப இஷ்யூஸ்லாம் இருக்காது, அதுலேயுமே டீசெண்டாக ஒர்க் பண்ணலாம். அதனால தான் வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா 256 GB நமக்கு போதும்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணது. அண்ட் இன்னொரு இது பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம சூஸ் பண்ணியிருக்க சைஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 13.6 இன்ச்சஸ் தான் வந்து ஸ்க்ரீன் சைஸு. இதுக்கப்புறம் வந்து 15 14 சம்திங்கே ஒரு சைஸ் இருக்குது. எனக்கு இதுவே போதும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன். ஸோ நான் வந்து இதுவே நான் வந்து சூஸ் பண்ணிட்டேன். ஓகே கைஸ், இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம லேப்டாப் எடுத்து வச்சாச்சு. இதை வந்து இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்த்துடலாம். வாவ், ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்களா சவுண்டு எப்படி கேட்குதுன்னு? ஓப்பன் பண்ணாலே ஆன் ஆயிரும் போல். வேறு லெவல் கைஸ், ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. இது ஆக்சுவலாக இதை வந்து நான் நேற்றே ஐடியெல்லாம் போட்டு லாகின் பண்ணி சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி வச்சாச்சு. இருந்தாலும் புதுசாக ஓப்பன் பண்ணுற மாதிரி உங்களுக்காண்டி ஓப்பன் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்களா, என் விரலை இதில் வைத்தால் பாஸ்வேர்டு போட்டால் தான் என் டச் ஐடியை நம்பலாகுமா. ஸோ இதோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் ஒரு 2-3 months நல்லா யூஸ் பண்ணி அடின்னு அடிச்சுட்டு எவ்வளோ தாங்குது, எந்த அளவுக்கு வந்து இதை யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் வந்து வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு 2-3 monthsக்கு அப்புறம் தான் வந்து ஒரு நல்ல டீட்டெயிலான வீடியோ வந்து நான் கொடுக்க முடியும். அதுக்கப்புறம் நான் கொடுக்குறேன். நீங்கள் ஒரு பிசி எடுக்கலாம் இல்லை மேக் எடுக்கலான்னு ஒரு ஐடியாவில் இருந்தீங்கன்னா உங்களோட நீடை வந்து என்னன்னு ஃபஸ்ட்டு ஸ்டடி பண்ணுங்கள். நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட கேட்கலாம், ஓகே, அவங்க சஜஷன் கொடுப்பாங்க, நீங்கள் அதை ஃபுல்லாக எடுத்துக்கணும்லாம் அவசியம் கிடையாது. ஃபஸ்ட்டு உங்களோட நீடு என்ன, உங்களோட ஒர்க் ஃப்ளோ என்னன்னு வந்து நீங்கள் செக் பண்ணணும். இப்போ வந்து என்னோடய ஒர்க் ஃப்ளோ வந்து எனக்கு வந்து ஆல்ரெடி ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது, நான் செகண்டரி எடுக்கிறேன், எனக்கு வந்து இதுவே ஓகே, ரொம்ப தாராளமான ஒன்று. ஓகேவா, நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னா உங்களோட ஒர்க் ஃப்ளோ எப்படி, நீங்கள் வெறும் ஆஃபீஸில் மட்டும்தான் ஒர்க் பண்ணுவீங்கன்னா நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி பிசி பில் பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து கொஞ்சம் அதிகமாக ட்ராவல் பண்ணுவேன், நான் அதிகமாக ட்ராவலில் இருப்பேன், எனக்கு வந்து ட்ராவலில் ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு பீஸ்ட் வேணும். இல்லைன்னா வந்து எனக்கு வந்து ஹேங் ஆகக்கூடாது, க்ளோஸ் ஆகக்கூடாது, அந்த மாதிரி வந்து எனக்கு ப்ராப்பராக இருக்கணும்னா நீங்கள் வந்து மேக் போகலாம். ஸோ உங்களோட நீடு தான் கிடைச்சி, உங்களோட நீடை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து மேக் வேணுமா, இல்லை மேக்லேயே வந்து மேக் மினி இருக்குது, ஸ்டூடியோ இருக்குது, ஸோ அந்த மாதிரி போகலாமா எப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம பிசியை வந்து அன்பாக்ஸ் பண்ணி ஆன்லாம் பண்ணி பார்த்தாச்சு, எல்லாம் ப்ராப்பராக இருக்குது. ஸோ நான் வந்து நேற்றே வந்து ஆப்பிள் ஐடி எல்லாமே க்ரியேட் பண்ணி எனக்கு தேவையான சாஃப்ட்வேர்ஸ்லாம் வந்து நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டேன். நான் வந்து இதில் மேஜராக யூஸ் பண்ண போகிற சாஃப்ட்வேர்ஸ் வந்து என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபோட்டோஷாப், லைட் ரூம் அண்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டாவின்சி. இந்த 3 மட்டும்தான் நான் இப்போதைக்கு இந்த லேப்டாப்பில் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ண போகிறேன். ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் வந்து இப்போதைக்கு நான் வந்து இதில் நான் ட்ரை பண்ணுற ஒரு ஐடியாவில் இல்லை, ஏன்னா ஃபுல்லாமே பெய்ட் வெர்ஷனு. ஸோ ஆஃபீஸில் வந்து ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஆல்ரெடி இருக்குது. ஸோ நான் வந்து ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் வந்து எனக்கு தேவைப்படுது, அதில் வந்து நான் ஏதாவது விஎஃப்எக்ஸ் பண்ணணும், அனிமேஷன்ஸ் பண்ணணும்னா நான் வந்து ஆஃபீஸில் போயிட்டு பண்ணிவிட்டு அதை வந்து நான் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து மாற்றிடுவேன். ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ இனிமேலும் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும் தான் நான் நம்புகிறேன். ஸோ இனிமேல் வந்து கண்டினியூஸாக வீடியோ போடணும், வீடியோ போடுறதுக்கு வந்து எந்த ஒரு தடங்களும் இருக்கக்கூடாது. ஸோ நல்லா ஒரு அதாவது காமாக ரிலாக்ஸாக வந்து ப்ராப்பராக வீடியோ போடணுங்கிற ஒரு மெயின் ரீசன்காண்டி தான் நான் வந்து மேக்புக் ஏர் எடுத்துகிட்டு அண்ட் ஆல்சோ வந்து நான் இப்போ வந்து ஒரு நியூ செட்டப் வேறு ஒன்று பண்ண போகிறேன். ஸோ வீட்லேயே வந்து பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ பண்ணிவிட்டு நம்மளோட டுட்டோரியல்ஸ் வீடியோவுக்கு வந்து இன்னொரு அப்கிரேடாக வந்து நல்லா ஒரு ப்ரொஃபஷனலாக கொண்டு போகலான்னு சொல்லிட்டு நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். இதோட பில்டு குவாலிட்டி வந்து எனக்கு வந்து அதை அப்படியே கையில் எடுக்கிறப்பே அது அந்த ஒரு மெட்டாலிக் ஃபினிஷில் இருக்கா, அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அண்ட் ஆல்சோ பார்த்துக்கிட்டிங்கன்னா மேக்ஓஎஸோட சாஃப்ட்வேர்ஸ், அந்த ஐகான்ஸு அதெல்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து பிசி அதாவது கம்ப்யூட்டர் லேப்டாப் எல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா விண்டோஸில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். மேக் வந்து நான் யூஸ் பண்ணல. நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து எனக்குன்னு மேக் அது வந்து எடுக்கிறேன். ஸோ இது வந்து எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, எல்லாமே புதுசாக இருக்குது. ஒரு ஆப்பை மினிமைஸ் பண்ணுறது, எனக்கு ஸ்டார்டிங் எடுத்தோடனே ஒரு ஆப்பை எப்படி ஓப்பன் பண்ணுறது, அதை எப்படி க்ளோஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலை, எப்படி ஷட் டவுன் பண்ணுறது தெரியல, எப்படி மினிமைஸ் பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு 1 hour வந்து நான் எல்லாத்தையும் அப்படியே பார்த்து யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்து ஒவ்வொன்றா இது பண்ணிவிட்டு அப்புறம் வந்து சின்ன சின்ன கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்லாம் இருந்துச்சு. அது எனக்கு கொஞ்சம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஸோ நான் அதையும் ஆன் பண்ணி வச்சுட்டேன். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. இன்னும் வரப்போகிற வீடியோஸில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம மேக்கை வச்சு டுட்டோரியல் வீடியோஸ் போடுவோம்.
அண்ட் கைஸ், நான் வந்து மேக்கை சூஸ் பண்ணதுக்கு வந்து மெயினான ரீசன்ஸ் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ரீசன் எனக்கு வந்து இது வந்து செகண்டரி பிசி. ஓகேவா? என்கிட்ட வந்து ஆல்ரெடி ஒரு ப்ரொஃபஷ்னலான ஒரு நல்ல ஒரு கான்ஃபிகரேஷனில் உள்ள ஒரு கம்ப்யூட்டர் வந்து இருக்குது ஆஃபீஸில். பட் நான் என்ன ஒர்க் பண்ணணும்னாலும் ஆஃபீஸில் உட்காந்து தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வெளியில் நான் போனேன்னா என்னால் வந்து ஒர்க் பண்ண முடியாது. இது வந்து ஒரு மெயின் ரீசன். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, எனக்கு வந்து எங்கேனாலும் ஈஸியாக எடுத்துகிட்டு போகிற மாதிரி, கேரி பண்ணிட்டு போகிற மாதிரி தான் வந்து அதாவது ஒரு லேப்டாப் தான் நான் ஃபஸ்ட்டு வந்து சர்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் எங்கே போனாலும் ஈஸியாக எடுத்து போகணும். சேம் டைம் வந்து நமக்கு வந்து ஒர்க் பண்ணுறதுல வந்து எந்த ஒரு, அதாவது என்ன சொல்கிறது, ரொம்ப லேக் ஆகிறது அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு மைண்டில் ஒரு ஐடியா இருந்துச்சு. நான் விண்டோஸ் போகலான் தான் பிளான் பண்ணேன். அப்புறமேட்டு என் ஃப்ரெண்டு தான் மேக்கெடு, அது வந்து பேட்ரி பேக்கப் அதிகமாக இருக்கும், உனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படி சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணால், அதுக்கப்புறமா தான் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து சரி மேக்கு போகலாம். ஆல்ரெடி வந்து உங்களுக்கே தெரியும், நம்ம ஒரு ஐபேடு ஏர் வச்சுருக்கோம், M2 சிப்பு. ஸோ அதுவே வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸில் தான் இருக்குது நம்ம யூஸ் பண்ணுற அளவுக்கு. நான் தான் நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கஸ்டமைஸ் பண்ணி. ஸோ அதே தான் சரி மேக் எடுத்துருவோம். மேக் எடுத்துகிட்டு அது கொஞ்சம் காம்பேக்டாகவும் இருக்குது. சேம் டைம் வந்து நமக்கு வந்து ஃபோட்டோஷாப் எல்லாமே வந்து கொஞ்சம் ப்ராப்பராக ரன் ஆகும்னு சொல்லிட்டு நிறைய ரிவ்யூஸ்லாம் பார்த்தேன். பார்த்ததுக்கப்புறம் தான் சரி ஓகே புதுசாக ஒன்று ட்ரை பண்ணலாம். செகண்டரி பிசி தானே, நமக்கு வந்து ஓரளவுக்கு வந்து ஃபோட்டோஷாப் நீட்டாக எடுக்கணும். அண்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு டேவன்சி வந்து ஒரு ரொம்ப ஹையர் எண்டாக ஒர்க் பண்ண மாட்டேன். பட் நம்ம வந்து ஹையர் எண்டாக ஒர்க் பண்ணி ட்ரை பண்ணி பார்ப்போம். இது வந்து எந்த அளவுக்கு வந்து நமக்கு தாங்குது, எவ்வளோ எடுக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம அதை ஒரு ஸ்டடி பண்ணி பார்க்கலாம் ஃப்யூச்சரில். ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியில் நல்ல ஒரு கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய் பாய் மக்களே. மறக்காமல் சப்ஸ்கிரைபை தட்டி விட்டுருங்க. அப்போனா நமக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும்.